அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நிசா கிச்சனில் ரெசிபிஸ் பார்க்க போகிறதில்ல, ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஷாப்பிங் பண்ண பொருள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஐக்கியா. இந்த ஊர் மொழியில் சொல்லணுன்னா இக்கியாவுக்கு தான் போய்க்கிறோம். நிறைய வீடியோ எடுக்க முடியல. நான் வாங்கின பொருள்லாம் இதெல்லாம் ஐக்கியாவில் வாங்கினது. இந்த பொருள் எல்லாம் அங்கே அந்த கடையில் வாங்கினது தான். எப்படி இருக்குண்டு பிரித்து பார்க்கலாம். நான் ஷாப்பிங் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சு, வீடியோ போட முடியல. இப்போ தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி பொருள்லாம் நான் சமைக்கக்குள்ள பார்த்துருப்பீங்க. இதை தான் நான் வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். அதோடு உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது மெஷர்மெண்ட் கப்பு. நம்ம எவ்வளோ அளவு எடுக்கிறோன்னு அந்த அளவுக்குள்ள கப்பு இது. இது கிளாஸு. இது ஒரு ஏரக்குள்ளே தான் வருது. தட்டையும் ஒரு ஏரக்குள்ளே தான் வருது. எனக்கு எவ்வளோன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப நாளாகிடுச்சு ஷாப்பிங் பண்ணி. இது 1.5 நினைக்கிறேன். 3 இது கொடுத்துருக்காங்க. 3 மணி கரண்டி ஒரே இதில் வச்சுருக்காங்க. கரண்டி பொரிச்சு எடுக்கிற மாதிரி ஒன்று, கரண்டி மாதிரி ஒன்று, ஆப்ப மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸு 3 ஏரக்குள்ளே தான் வரும். ஓவன்லேயும் வைக்கலாம். ரொம்ப கனமாக இருக்குது, நல்லா அகலமாகவும் இருக்குது. ஓவனில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். மைக்ரோலையும் வைக்கலாம். இது உருளைக்கிழங்கு, கேரட்லாம் தோல் எடுக்கிறது. இது 3 ஏரம் நினைக்கிறேன். அந்த கடையில் வாங்குறது ரொம்ப நாளைக்கு உழைக்கும், நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு அலாரம் வாங்கியிருக்கிறேன், ரூமுக்கு மாட்டுற மாதிரி. இது ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. பாக்கெட்டோடு இருக்குது. எப்படி இருக்குன்னு பிரித்து காட்டுறேன். இதில் 6 பவுல் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு இதுமாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். 6 கலரில் இருக்குது. இது 1.5 ஏரக்குள்ளே தான் வரும். இது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனு, கரண்டி இதெல்லாம் இதில் வச்சுருக்கலாம். இது 75 சாந்தியும் நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த கடையில் ஷாப்பிங் பண்ணது, ஐக்கியாவில். இது பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இது ஸ்டீமர் ஸ்டீல் தான். இது வெஜிடபிள்லாம் மேலே வச்சுட்டு சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதில் காய்கறிலாம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது எடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டீல் கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் நான் சமைக்கக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன். வீடியோவில் காட்டுறதுக்காண்டி இப்போ காட்டுறேன். இது பாருங்கள், இது புதுசாக வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பழசு, இது மாதிரி ஏற்கனவே வச்சுருந்தேன். பழசாக போயிடுச்சுன்னு தான் இது புதுசு வாங்கினேன். இருந்தாலும் நல்லா அது எடுக்க வருது. 4-5 வருஷமாக இது வச்சுருக்கிறேன். இன்னும் அப்படியே இருக்குது. அந்த கடையில் வாங்கினா ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். இது அளவு எடுக்கிற கப்பு. கிச்சனுக்காண்டி வாங்கியிருக்கிறேன். அலாரமாக ரூமில் மாட்டியாச்சு. இது வேறு கடையில் நான் ஷாப்பிங் பண்ணது. கர்ஃபூரில் தான் வாங்கினேன். ஆஃபர் போட்டிருந்தப்ப வாங்கினது. இதையும் ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோவில் காட்டுறேன். நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கனமாகவும் இருக்குது. டெஃபால் மார்க்கு. ஆஃபரில் 15,000க்கு வாங்கினேன். இது 10,000க்கு வாங்கினேன். இது ஆஃபரில் அதை சேர்த்து ஒன்றா வாங்கினது தான். இது மாதிரி இந்த டெஃபால் மார்க்கு ஒட்டாது. ஒட்டாமல் ஒழுங்காக வரும். இந்த கப்பு அளவு எடுக்கிற கப்பு. இது வேறு கடையில் வாங்கினது. இது ஆயில் ப்ரஷ்ஷு. இது பிளாஸ்டிக். இந்த பையில் நம்ம சிக்கனு மட்டன்லாம் இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது மர ஆப்பை 3 மாதிரி முட்டை கலக்கிறது, கையால் கலக்கிறது. கிளாஸ்லாம் இதில் வச்சோம்னா வலிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அச்சா பள்ளமாக கொடுத்துருக்காங்க. கிளாஸ்லாம் வலிக்கு விழாத அளவுக்கு. இந்த மாதிரி அச்சா இருக்குது, வலிக்கு விழுவாது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அபோனை படிக்குங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க.